நாங்கள் எங்கள் ஊர் தேனிக்கு போயிருந்தோங்க ஒரு விசேஷத்துக்கு. என் வாழ்க்கையிலேயே நான் எத்தனையோ டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் வெறும் இட்லியை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற டாகை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது வெறும் இட்லி தான், அதையே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பசி இருந்திருக்குன்னு பாருங்கள். நான் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சி பால் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வெறும் இட்லியே அவ்வளோ அவுக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. இது என்னவோ ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் இன்னொரு மோசமான விஷயம் என்னதுன்னா, அவங்களால ஒரு வாயை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான கொசுக்கள் பிச்சு பிடுங்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஷாமாவை. என்னையும் தான் அந்த பிளட்டையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு என் பிளட்டையும் ருசிச்சுட்டு தான் இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியலன்னு நானும் போய் தெரியாத நம்ம கம்யூனிட்டி டாகாக இருந்தால் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு தட்டி விட்டுட்டு இருந்தேன். இதுக்கு காரணமே அங்கே இருக்கிற ஓப்பனாக இருக்கிற சாக்கடைங்க தான். யாராவது ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சாக்கடை வந்து டாகை இப்படி பிடிங்கி எடுக்குதுன்னு நமக்கும் அதே கதி தான். என்னென்ன நோயை பரப்புதோ. ஹவுஸ் வைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.